நாம் தமிழர் மாதிரி ஒரு கட்சி வரணும். ஆனா அவங்க உங்ககிட்ட இருந்து மாறுபடுற விஷயம் என்னன்னா, அவங்க பிராக்டிகலா இருக்க மாட்டேன்றாங்க. பிராக்டிகலா இருக்க மாட்டேன்றாங்க. இல்ல ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லுங்க. பிராக்டிகல்னா ஏதாவது ஒரு ஒண்ணும் உதாரணம் இல்ல. சொல்லுங்களேன். இப்ப நீங்க தனியா நின்னு ஜெயிக்கிறத விட, ஒரு கட்சி கூடயே ஒரு அதிமுக கூடயே சேர்றீங்கன்னு வைங்களேன். அதிமுக கூட சேர்ந்து ஜெயிச்சா ஒரு 5 எம்எல்ஏ வரும். ஒரு ஊருக்கு ஒரு 5 எம்எல்ஏ வந்தா, சரி, அவங்க அந்த மக்களுக்கு நல்லது செய்யலாம் இல்ல இல்லையா? உங்களோட இதுக்கே விடுறேன். அதிமுகவோட சேர்வதனால் வெல்வது எப்படிங்கிறத நீங்க எப்படி கால்குலேஷன் போடுறீங்க? ஏன் எப்படிங்க? வெல்ல முடியாது? நான் கூட்டணி கட்சியில பவர் இருக்கும் இல்ல இல்லையா? நீங்க அப்படி கிடையாது. நீங்கள் வாக்குகளை வைத்து தான் நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் மக்களுக்கு செய்யக்கூடிய நன்மையும், மக்களோடு நீங்கள் ஒன்றிணைந்து நீங்கள் அவர்களுக்காக போராடுவதும், அவர்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவதும் தான் இருக்கே தவிர, அதை தாண்டி இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்கூட 10 பேர் கூட்டணி இருக்கான். அவர்களெல்லாம் வைத்து வென்று விடுவோம். மக்கள் உடனே அப்படி பார்த்தா திமுக தொடர்ச்சியா ஜெயிச்சிருக்கணுமே. தொடர்ச்சியா வென்றிருக்கணுமே. அதிமுக தொடர்ச்சியா வென்றிருக்கணுமே. ஏன் மாறி மாறி வர்றாங்க? அப்ப மக்களிடம் ஒரு அதிருப்தி வருதுல்ல. மக்கள் வெறுக்கிறாங்கல்ல. கூட்டணி கணக்கு மட்டுமே இவர்கள் போடலாம். தேர்தலுக்கு இவங்க போடலாம் கூட்டணி கணக்கு. ஆனா மக்கள் ஒரு கணக்கு வச்சிருக்காங்களா? மக்கள் என்றுமே கூட்டணிக்காக தான் வெல்லும் அப்படிலாம் கிடையாது. இது நேரேஷன் நீங்க செட் பண்றீங்க. ஊடகங்கள் செட் பண்ணுது. இங்கு வைக்கக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு அதிகார பலவத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கே நான் ஒரு கருத்து கணிப்பு எடுத்தேன். அதிகபட்சமாக திமுக தான் வெல்லுங்கிறது. அதிகபட்சமா அதிமுக இதெல்லாம் நேரேஷன் மக்கள் மனங்கள் நீங்கள் என்றுமே இந்த இந்த கூட்டணி கணக்கோ இல்ல இவர்கள் எடுக்கக்கூடிய சர்வேயோ முற்றிலுமாக பலித்தது கிடையவே கிடையாது.